இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்ப்போமா? கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம 1/2 ஸ்பூன் நெய் விட போகிறோம். இன்றைக்கி என்ன அந்த ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தோரை தான். ரொம்ப ஈஸிங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நான் மோஸ்ட்டாக நிறைய வேலை இருக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி 1 பாட், அதாவது சிம்பிளான ரெசிபி வந்து வச்சுப்பேன். 1 பாட் இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சட் ரைஸ் வச்சுப்பேன். ஸோ இதுக்கு வந்து நெய் சூடானதுக்கப்புறம் நான் 4 வரமிளகா சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன். முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்ததுன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க, அதுவும் ஈக்குவலாக டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் உளுந்தோட கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு 5-6 கருவேப்பிலை எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கருவேப்பிலையும் இதோட சேர்த்து பொடிச்சிருவேன். அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதத்தோட கருவேப்பிலையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு இன்றைக்கி கருவேப்பிலை சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி மிக்சட் ரைஸாக இருந்தாலும் சரி, இல்லை அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு இது ஃப்ரை பண்ணியே நான் வந்து பொடிச்சோ இல்லை அரைச்சோ எடுத்து சாப்பாட்டில் கலந்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்ததை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு தான் நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். நான் ஏன் சிம்பிள்னு சொல்கிறேன்னா, இது உண்மையாலுமே ரொம்ப சிம்பிளுங்க, அதனால தான். ஸோ நான் அந்த கடாயை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த கடாய் சூடானதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கடாயில் இருக்கிற எண்ணெய் காஞ்சதும் ஒரே ஒரு வரமிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் கடுகு, சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கேஷ்யூவே உடச்சி வச்சுருக்கேன் நான். ஸோ அதையும் சேர்த்து கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சு கேஷ்யூ கொஞ்சம் வறுக்கிற வரைக்கும் கொஞ்சம் டாஸ் பண்ணிக்கலாம். டாஸ் பண்ணிவிட்டு இந்த கடுகு பொரிஞ்சிடுச்சு இல்லையா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுங்க, வேறு எதுவும் இல்லை, பெருங்காயம். அதை தான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். அப்படியே ஒரு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த உளுந்து, அந்த பொடியும் நம்ம போட்டு அப்படியே ஒரு கிளறி அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கிற சூடான சாதத்தை போட்டு இன்னொரு தடவை கிளறி உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு வந்து சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழஞ்சா அது வந்து எனக்கு என்னமோ அது டேஸ்ட் பிடிக்காத மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். ஸோ ஒவ்வொருத்தரோட விருப்பம்தான். எனக்கும் ஹரிக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து உதிராக இருக்கணும். ஸோ சூப்பராக பண்ணியாச்சு. இதை போட்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கிற பவுடரை வந்து ரைஸோடு சேர்த்து சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பை ஆட் பண்ணோம்னா லஞ்ச் பாக்ஸ் தயார். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் எடுத்துச்சுன்னு? ஹார்ட்லி 5 மினிட்ஸ். அது அந்த வறுத்ததை பொடிக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட்லி 7 மினிட்ஸில் இந்த ரைஸ் பண்ணிடலாம். சாதம் வந்து ஆஸ் யூஷுவல் அது வேகிற டைம் எடுக்கிற டைம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வியூவர்ஸோட ஒரு விருப்பம். ஆக்சுவலாக 2-3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது நான் செஞ்சு கொடுத்துருந்தேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப நாள் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வந்து யூடியூப் கிக் ஸ்டார்ட் பண்ணுற பிளான்லேயே இல்லாமல் இப்போ பண்ணுறேன் அப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக அவங்க கேட்ட ரெசிப்பியே பண்ணி காமிச்சாச்சு. ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட கலீக்ஸுக்காக பண்ண ரெசிபி தான். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து எப்படி பண்ணோன்றதையும் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க வீட்லேயும் ட்ரை பண்ணுவாங்க, ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க. என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் ஆஃபீஸ்க்கு என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண உளுந்தோரை, ஒயிட் ரைஸ், அப்புறம் கேபேஜ் பொரியல்,
அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் அரைச்சி விட்ட சூப்பரான ஒரு ரசம். ஸோ இது தாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி லன்ச் மெனு. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். தேங்க்யூ.